ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கேர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல அவங்க எப்படியோ ஃபைனலி அந்த கேட் இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ அந்த கேட்டை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். என்ன இது, இந்த கேட்டை நான் யோசிச்சதை விட ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, அதேதான், ஃபர்ஸ்ட் டைம் நானே இதை பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர் ஜியோ, நீங்க ஃபைனலி வந்துட்டீங்களோ? நான் என்ன யோசிச்சேன்னா, அப்படி நீங்க வரலனா யாரையாச்சும் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். டைரக்டர் டேன், நீங்க அப்படியெல்லாம் பண்ண அவசியம் இல்ல, அதான் வந்துட்டல. அங்க இப்பதான் இந்த பர்சனை பத்தி தெரியுது. இன்வெஸ்டிகேஷன் பியூரோல இருந்து இதுக்கு முன்னாடியே ஒரு பர்சன் சாவியை கேட்டிருப்பான்ல, அந்த டீமோடைய லீடர் தான் இந்த ஆளு. மிஸ்டர் ஜியோ, இதோ இருக்கு சாவி, இந்தாங்க, கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸை திறங்க. அவ்வளவுதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஹீரோக்கும் அங்க புரியுது, இவங்களோட நோக்கமே அங்க ஆர்டிஃபேக்டை கலெக்ட் பண்ணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அங்க ஜூவும் சொல்லுவாரு, நம்ம டேன் கிட்ட இருக்கிற அந்த கீ வந்து ஒரு ஃபேக்கான கீ அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவரு நம்மள மொத்தமா முச்சிருவாரு. அப்பனா நம்ம என்ன பண்றது? அப்போ ரியலான கீயை நம்ம எடுக்கணுமா? இல்ல, அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல, ஜஸ்ட் நீ முன்னாடி போயேன், அதே மாதிரி நம்மளும் முன்னாடி போய் தொட, அவ்வளவுதான், கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் அப்படியே ஓபன் ஆகுது. அப்புறம் என்ன மிஸ்டர் ஜோ, சாவி எங்க கொடுங்க. அப்புறம் என்ன, வச்சுக்கோ, பிரச்சனை இல்ல, ஏன்னா இது உங்க சாவி தானே. அங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது மூணாவதா ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் அது உண்மையிலேயே இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆகுதா? இது ட்ரூலி ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குப்பா. அந்த பின்னாடி யாருன்னு பார்த்தா அந்த கில்டோட பிரசிடென்ட் லீ, அவருதான். ஆமா, இந்த மாதிரி நீயா இவரை வர வச்ச? உடனே நம்ம மிஸ்டர் ஜூவும், நான் எதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃபூலிஷான விஷயத்த பண்ணணும்? அட டைரக்டர் டேன், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன ஒரு கோ இன்சிடென்ட்டா இருக்கு. நீங்க ட்ரெஷர் ஹண்டிங்க்கு இங்க வருவீங்கன்னு சொல்லவே இல்ல, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நம்மளுக்கு தான் பழைய ரிலேஷன்ஷிப் இருக்கே. ஐயோ, அதுக்குன்னு விட்டா உள்ளே பூந்துருவ போலியே. ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க தப்பா ஏத்துக்க வேணாம், உங்களுக்கு நாங்க உதவியா இருக்கோம், முன்னாடி நாங்க ஸ்கவுட் பண்றோம், பிரச்சனையும் இருக்காது. அங்க டேனுக்கா இது ஓகேவான விஷயமா தான் இருக்கு, ஏன்னா ஸ்கவுட் அவங்க தேவை. பேசிக்கா யார முன்னாடி போறாங்களோ அவங்க தான் ட்ராப்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு, ஏன் இவன் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. பிரசிடென்ட் லீ, நீங்க தாராளமா அந்த விஷயத்த பண்ணலாம், பிரச்சனையே இல்ல. அப்புறம் என்ன, இந்த ஸ்கவுட்டிங் பண்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நம்ம ஈலின பார்த்தோன்னே, ஆமா தம்பி, நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா பிரசிடென்ட் லீ, கொஞ்சம் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். அப்புறம் என்ன, போக வேண்டியதா? நம்மளுதான் ஆல்ரெடி ஒரு டீலை இவரு கூட போட்டிருப்பான்ல, அதனால இவரை நல்லாவே நம்மளுக்கு தெரியும். அங்க இதே மாதிரி முன்னாடி போக ஆரம்பிக்க அந்த இடமே அப்படியே கருப்பா மாறும். எதுக்காக இது சடனா இந்த அளவுக்கு டார்க்காவும் ஒரு மாதிரி வித்தியாசமாவும் மாறணும்? ஆமா, இந்த மாதிரி இந்த இடமே ஒரு அன்பிரடிக்டபிளான இடமா இருக்கு, அதனால உள்ள என்ன வேணாலும் ஆகலாம், எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இதே மாதிரி உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ உள்ள இருக்க ஏத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான், ஏன்னா அந்த இடமே ஒரு அப்போக்லிப்ஸ் ஆன மாதிரி மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. அதுலயும் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க இருக்கிற அந்த குஞ்சாங் அந்த சிட்டி மொத்தமா அழிஞ்சு போய் அப்போக்லிப்ஸ் ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடமால இருக்கு. ஸ்டார்டிங்ல இது ஒரு இல்லூஷன் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க, ஆனா இது பாக்குறதுக்கு இல்லூஷன் மாதிரியும் அவங்க தெரியல. மேபி ஏதாச்சும் ஒரு கிரியேச்சர்ஸோ இல்ல மனுஷங்களோ வாழ வாய்ப்பு இருக்கு. அதனால வாங்க எல்லாருமே உள்ள போய் பார்க்கலாம். போறாங்க போறாங்க போயினே தான் இருக்காங்க, ஆனா கண்ணில் எதுவுமே மாற்ற மாதிரியும் இல்ல. சரி, ஏதாச்சும் கோஸ்ட் ஆச்சு இருக்குமான்னு பார்த்தா கோஸ்டும் அங்க இல்ல. அங்க மிஸ்டர் ஜூ அப்படியே கீழே ஏதோ ஒரு விஷயத்த பாப்பாரு. ஆமா மிஸ்டர் ஜூ, அது என்ன, இது டிவைன் ஆர்டிஃபேக்ட் ஒரு சின்ன பகுதி தான், ஆனா என்ன ஒண்ணு, இந்த பகுதியா ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க பயன்படுத்திருக்காங்க, இதுல வேல்யூ அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. அங்க லீயோ வந்துட்டு, ஆமா இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, டேஞ்சரும் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல, இது வெறும் ஒரு அழிஞ்சு போன இடமா தான் எனக்கு தெரியுது. அப்பதான் இந்த கேட்டுக்குள்ள உண்மையிலேயே எதுவுமே இல்லையா என்ன, வந்ததே வேஸ்டா இப்போ. உடனே நம்ம மிஸ்டர் ஜூவும், நம்ம எல்லாருமே ஸ்பிளிட் ஆகி போனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க கண்ணில் டேஞ்சர் மாட்டிக்கிச்சுன்னா நீங்க வெறுமா குரல் கொடுத்தாலே போதும், அது எல்லா இடத்துக்கும் ஒலிக்கும். ஏன்னா இந்த இடமே காலியா இருக்கு, கண்டிப்பா எல்லாருக்குமே அங்க தெரிய வரும். இதை கேட்கிற மத்தவங்களும் ஒத்துக்குன்னு அந்த இடத்த விட்டு பயங்கர வேகமா செப்பரேட் ஆகி போறாங்க. ஆனா நம்ம ஈலனுக்கு புரியுது, இது எல்லாமே நம்ம மிஸ்டர் ஜூவோட ஒரு பிளான் தான். ஏன்னா இப்பதான் உண்மையான கேமே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல அங்க தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கண்ணி கெட்டின தூரம் வரைக்கும் அங்க பெருசா எதுவும் கிடைக்கவே இல்லை. என்னப்பா இது, மனுஷங்களும் இல்ல, ஆர்டிஃபேக்டும் இல்ல, கோஸ்டும் இல்ல. அங்க இது எல்லாத்தையுமே பார்த்துக்கினே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் இதுக்குள்ள யாரையுமே நம்ப முடியாது, முக்கியமா நம்ம மிஸ்டர் ஜூ அவரையும். அதனால தான் இந்த மாதிரி நான் ஒரு பிளானோட இங்க வந்திருக்கேன். அதை என்கிட்ட தான் அந்த அப்போக்லிப்ஸோட கீ இருக்குல்ல, இந்த கீயை வச்சு அந்த ஆர்டிஃபேக்ட் எங்க இருக்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு என்னால போக முடியும். அதுக்கு நம்மால கிட்ட ஒரு பேசிக்கான ஸ்க்ரோல் வந்திருக்கு, அதை பயன்படுத்தினா அந்த இடத்துக்கு ஈஸியாவே போகலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ஸ்க்ரோல் வந்து ரொம்ப பேசிக்கான ஸ்க்ரோல், அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அதாவது சிம்பிளா சொன்னா 50 மீட்டருக்கு மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம ரொம்ப வேகமா போக முடியும், அதான் பவர். ஆனா நம்மால கிட்ட தான் சப்ளிமேஷன் அப்படின்னு ஒரு இன்ஃபினிட்டா
எவால்வ் பண்ற ஒரு ஸ்கில் வந்து இருக்குல்ல, ஆள அதை பயன்படுத்துவான். உடனே அது ஸ்பேஷியல் ரீப்பா மாறும். சிம்பிளா சொன்னா இதனால ஸ்பேஸையே தாண்டி நம்ம ஹீரோவால ரொம்ப வேகமா வேற ஒரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ண முடியும். அந்த டைம்ல பிசிக்கலி என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு எதுவுமே பெருசா ஆகாது. ஆனா என்ன ஒண்ணு, இதை பயன்படுத்தும் போது ஆளு அவனோட ஆர்கன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்ல. ஒரு ஜுஜுபி மாதிரி நம்மளுக்கு நம்ம ஈலின் அதே மாதிரி ஸ்பேஸ்லயே டிராவல் பண்ணி எப்படியோ வேற ஒரு இடத்துக்கு வரான். ஏன் தெரியல, அந்த இடம் பாக்குறதுக்கு எங்கேயோ பார்த்த இடம் மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அட இது கொஞ்சங்கள இருக்க என் வீடாச்சு. அங்க திடீர்னு ஒரு வாய்ஸும் அவங்க கேக்குது. ஈலேன், உனக்காக தான் நான் வெயிட் பண்ண, ஃபைனலி என்ன தேடி வந்துட்டியோ. ஆமா, அது என்ன? அந்த இடத்துல ஒரு ஸ்பைனோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு பிரெயின் அதுவும் அங்க இருக்கு. அந்த பிரெயினுக்கு உயிரெல்லாம் இருக்கு. அந்த பிரெயினும் நம்ம ஆளுகிட்ட பேசும். ஈலேன், நான் தான் அந்த ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்டோட கார்டியன். நான் தான் பல்லாயிரம் வருஷமா கார்ட் பண்ணிருக்கேன் உனக்காக, நீ வருவ அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் வருஷமா உனக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஈலேன், என்னப்பா எனக்காகவா? எனக்காக ஒரு பொண்ணு கூட வெயிட் பண்ண மாட்டா, நீ என்ன வெயிட் பண்ணிருக்க? ஏப்பா நான் வந்து ஒரு பையன்ப்பா, அதான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணா இருந்தா நான் ஏன் வெயிட் பண்ண போறேன்? சரி சரி விஷயத்துக்கு வா, தேவையில்லாம இந்த மாதிரி ஜோக் எல்லாம் பண்ண வேணாம். ஈலேன், ஃபைனலி நீ இங்க வந்துட்ட. அந்த ஆர்டிஃபேக்டும் இப்போ யாரு கைக்கு போகணுமோ அவங்க கைக்கு தன்னால இப்போ போக போகுது. அதுவும் ஒரு ஆர்டிஃபேக்ட் அங்க இருக்கும். இது உனக்கு சொந்தமானது ஈலேன். இந்த ஆர்டிஃபேக்ட் இருக்குல்ல, இதுதான் ஒரு ரீசன். உன்கிட்ட பவர் ஆஃப் இன்ஃபினிட் ரீஜெனரேஷன், சிம்பிளா சொன்னா இம்மார்டலிட்டி, அந்த பவர் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த ஆர்டிஃபேக்ட் தான். என்னது, இந்த ஆர்ஜின் ஆர்டிஃபேக்ட் வந்து எனக்கு சொந்தமான ஆர்டிஃபேக்டா? அங்க திடீர்னு ஒரு வாய்ஸும் நம்ம ஹீரோட காதுல ஒலிக்கும். என்ன ஆச்சு ஈலேன், ஃபைனலி இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டியோ? அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ஜூ தான். அவரும் அவரோட கையை வச்சு அட்டாக் பண்ண வயித்துல ஒரு பயங்கரமான தாக்குதல் அங்க விழும். மிஸ்டர் ஜூ நீங்களா? இல்லேன், இந்த மாதிரி அந்த ஆர்டிஃபேக்ட மரியாதையா கீழே வை. அப்பனா மிஸ்டர் ஜூ, நான் அப்பயே யோசிச்சது எல்லாமே கரெக்டா? நீங்க இந்த ஆர்டிஃபேக்ட அடையணும்னு சொல்லி தான் என்ன நல்லா நீங்க பயன்படுத்திருக்கீங்க அதானே? இந்த இடத்துல நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். மிஸ்டர் ஜூ அவரு நல்லவரா இல்ல கெட்டவரா? ஏன்னா அவரு பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த இம்மார்டலிட்டியை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அப்பனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 2ல இருந்து 3 வாட்டி இந்த மான்வாவை பச்சிட்டேன், அதனால எனக்கு தெரியும். சோ பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. அப்பனா நான் யோசிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது மிஸ்டர் ஜூ நீங்க தானா? மிஸ்டர் ஜூவும் ஒரு மாதிரி இருமிங்கன்னே சொல்லுவாரு. ஏலியன், எனக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மரியாதையா அதை கொடுக்குறியா? அந்த மூலையும் வந்துட்டு ஏலியன் சீக்கிரம் எட்டர்னல் ஸ்கேல் ஆர்டிஃபேக்டா இந்த இடத்த விட்டு கொண்டு போ. ஏன்னா உன் முன்னாடி இருக்கிற இந்த மிஸ்டர் ஜூ அவன் உன்னோட பவர்ஸ அவனோட உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பாக்குறான், சீக்கிரம். அப்பனா இதுதான் உங்களோட பர்பஸா? நீங்க சாக போறீங்க, அதனால உங்களுக்கு என்னோட பவர்ஸ் வந்து வேணும், இம்மார்டலிட்டி. தம்பி இந்த மாதிரி நீ ரொம்ப பேசுறப்பா. மிஸ்டர் ஜூ அவனோட உட் அட்டாக் வச்சு பிடிக்கலான்னு பாப்பான். ஆனா மிஸ்டர் ஜூ வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணுவாரு, அதுக்கே பில்டிங்லாம் நாசமாவுது. அங்க இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் பவரை பார்த்து நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவரோட லெவல் ரொம்ப அதிகம், அதுக்கேத்த மாதிரி அவர்கிட்ட பயங்கரமான ஸ்கில் எல்லாம் இப்போ இருக்கு. என்ன ஆச்சு ஏலியன், இந்த மாதிரி நீ ஃபைட் பண்ண தயாரா இருக்கல என் கூட? நம்ம ஏலியன் உடனே ஃப்ளேம் காட் பிரெத் அதை அவன் பயன்படுத்துறான். மிஸ்டர் ஜூவை நோக்கி ரொம்ப வேகமா வரும். என்ன ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் காஸ்டிங்க என் மேல பண்றியா? உன்கிட்ட இம்மார்டல் பாடி இருக்கலாம், ஆனா என்னதான் உன்னோட பாடி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்டில் இப்பயும் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. வெறும் லெவல் 25 வச்சுங்கன்னு என் கிட்டலாம் உன்னால நிக்கவே முடியாது. டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னு ஸ்ட்ரகிள் பண்ணாத. ஐயா ஒண்டி தான் க்ளோஸ் பண்ணுவாரு. வந்த ஃப்ளேம் காடோட பிரெத்தும் அப்படியே அழிஞ்சு போகுது. என்ன இது, அவரோட லெவல் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஈவன் காட் லெவல் அட்டாக்கே அவரால் நெலிஃபை பண்ண முடியுது. என்னால இப்பயும் நம்ப முடியல. மிஸ்டர் ஜூ நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா? என்ன ஆளு ஒன்னே ஃபயர் டோர்னேடோ அப்படின்னு இன்னொரு ஒரு அட்டாக் அங்க பண்ணுவான். ஸ்டில் இப்பயும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்டான ஸ்ட்ரென்த் முன்னாடி ஸ்ட்ரகிள் எல்லாமே வேஸ்ட் தான் ஏலியன். அந்த டொர்னேடோ ஹெல்ப் ஃபயரும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போகுது. அங்க மிஸ்டர் ஜூ உடனே ஒரு ஸ்கில் அங்க பயன்படுத்துவாரு. இதனால நம்ம ஹீரோவோட உடம்பு முழுக்க டெய்ல்ஸ்மேன் மாதிரி ஒரு விஷயமா அப்படியே ஒட்டிக்கும். என்ன ஆச்சு, என்னோட ப்ரொஃபஷன் ஆஸ்ட்ரோலஜர் அப்படின்னு நினைச்சு என்ன ரொம்ப தப்பா எடை போட்டியும். ஆனா எனக்கும் ஏகப்பட்ட ஸ்கில் இருக்குப்பா. என் லெவல் முன்னாடி உன்னோட லெவல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு ஏலின, என்ன சந்திச்சதுக்கு என்ன மீட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப ஆக்சுவலா எதுக்காக என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் ஏகப்பட்ட டிவினேஷனை பாஸ்ட்ல நான் பண்ணிருக்கேன். டிவினேஷனை பண்ணும்போது நம்ம லைஃப் எனர்ஜியும் டப்புன்னு காலியாகும். இப்ப அதே விஷயம் தான் எனக்கும் ஆயிருக்கு. நானும் கூடிய சீக்கிரத்துல சாக போறேன். பவர் ஆஃப் ஸ்டார் அதாவது டிவினேஷன் இத பண்றது எப்படிப்பட்ட விஷயத்துக்கு சமம்னா, ஒரு ஐஸுக்கு மேல ஸ்னோ போட்டா எப்படி உரையும் அதே மாதிரிதான் இதுவும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனா ஸ்டில் இப்பயும் அந்த ஏன்ஷியன் ஸ்கில் ஆர்டிஃபேக்ட் இருக்கும் போது என்னால அந்த விஷயத்தை தகுத்து எறிய முடியும்பா. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ அங்க ட்ரை பண்றா மூவ் பண்ணலான்னு, ஆனா அசைய முடியல நம்மளால. என்னோட நல்ல டிசைபிள் இந்த ரிச்சுவல் முடிகிற
முடியிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, அதுக்கப்புறம் வலியே உனக்கு இருக்காது இப்படின்னு அந்த ரிச்சுவல் ஆரம்பிக்க நம்ம ஹீரோவோட உடம்புலயும் அந்த பவர் அப்படியே கனெக்ட் ஆகுது. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஏதோ என்னோட சோல் மொத்தமா ட்ரெயின் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என்னோட இம்மார்டல் பாடி மொத்தமா போயிடும். இப்படியே அவரு கொஞ்சம் கொஞ்சமா உரியும் போது அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் அங்க ரியலைஸ் ஆகுது. உண்மையிலேயே இந்த எட்டர்னல் ஸ்கேலோட பாதி பங்கு நம்ம ஏலியனோட பாடியில தான் எப்பயுமே இருந்திருக்கு. அதாவது சிம்பிளா சொன்னா இந்த எட்டர்னல் ஸ்கேலோட ஓனரே நம்ம தான். இப்பதான் ஒரு இந்த எட்டர்னல் ஸ்கேல பத்தி சொல்லுவாரு. இதுல பாதி லைட்டு பாதி டார்க்கு, இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இந்த ஆர்டிஃபேக்ட்ல இருக்கும். எப்போ லைட் டார்க் பக்கமும் டார்க் லைட் பக்கமும் இப்படின்னு ஒரு சைடு போதும், அங்க ஒரு பயங்கர இன்ஃபினிட்டான பவர் வந்து கிடைக்கும். டோட்டலா இதுக்கு 2 இன்ஃபினிட்டான பவர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கிரேட்டான பவர்னா பவர் ஆஃப் இம்மார்டலிட்டி, அதாவது நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பவர். ரெண்டாவது பவர் ஆஃப் இன்வென்சிபிலிட்டி. அதனாலேயே இந்த ஆர்டிஃபேக்ட எல்லாருக்குமே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட் அங்க தெரியும். எட்டர்னல் பேலன்ஸ் ஒன்னாகும் போது எக்ஸ்ட்ரீம்லி ஈக்குவலன்ட் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு எபிலிட்டியும் அங்க கிடைக்கும். அதாவது எதையும் இதால டிஃபெண்ட் பண்ண முடியும், எந்த விஷயத்திலையும் வேறுபாடு அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கவே பார்க்காது. இப்போ இவங்க 2 பேருக்கிடையில இந்த விஷயத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இதுக்கு 2 பார்ட்டிஸுமே ஒத்துக்கணும். அதுல அவங்களோட ஏஜ் என்ன, ப்ரொஃபஷன் என்ன, லைஃப் பேன் என்ன, ஈவன் அவங்களோட ஜெண்டர் எதை பத்தியும் இதுல கவலையே இல்ல. வெறுமா ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சன் ஒத்துக்கினாலே போதும், இந்த ஈக்குவலன்ட் எக்ஸ்சேஞ்ச் இதை வந்து பண்ண முடியும். நம்ம ஆளுக்கு புரியல, ஆமா எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க, ஆனா அவரு அங்க சொல்ற மாதிரி இல்ல, தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிப்பாரு. நம்ம ஹீரோக்கும் உயிரே போற அளவுக்கு பயங்கரமா வலிக்கும். அவனும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்துவான். ஆனா அந்த ஆர்டிஃபேக்ட் மிஸ்டர் ஜூ கிட்ட எல்லாம் போல தன்னால நம்ம ஹீரோக்கே வந்து இணையுது. ஈலனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஆமா இங்க என்னதான் ஆகுது, நான் எதனால ஸ்டில் இப்பயும் உயிரோட இருக்கேன். தம்பி உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். ஃபைனலி நான் அந்த விஷயத்த பண்ணிட்டேன். நம்ம ஈலன் கிட்ட ஆல்ரெடி அந்த ஆர்டிஃபேக்டோட பாதி பங்கு இருந்துச்சு. இப்போ இதுவும் வந்தோடனே அந்த முழு பவர்ஸும் நம்ம ஹீரோக்கு அப்படி அப்பியர் ஆகுது. அந்த பவர்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கு. நம்ம ஈலனால பயங்கரமா ஃபீல் பண்ண முடியுது. இங்க எனக்கு வந்து ரீஜெனரேஷன் அந்த எபிலிட்டி ஒண்டி இருக்கிற மாதிரி இல்ல, அது கூடவே பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரான எபிலிட்டி எல்லாம் எனக்கு வந்த மாதிரி இருக்கு. மிஸ்டர் ஜூ எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்க? நீங்க கிளியரா என்னோட இம்மார்டலிட்டி அதை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க, அப்புறம் ஏன் இதை நீங்க பண்ணீங்க? ஏலேன் எக்ஸாக்டா நான் உனக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணியோ, எதுக்காக என்ன நீ மரியாதையே கொடுக்காம பேசுற? ஈவன் இப்போ என்னோட டிசைபிளா இருந்துட்டு நீ என்ன டீச்சர் அப்படின்னு சொல்லவே இல்ல. அப்பனா மிஸ்டர் ஜூவை நான் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லையா? இப்பதாங்க மிஸ்டர் ஜூ வந்து விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பாரு. நீ இப்போதைக்கு ஆல்ரெடி எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு, எவ்வளவு விஷயங்களை பண்ணதுக்கு காரணம் அந்த இம்மார்டலிட்டி, அந்த பவரை அடையணும் அப்படின்லாம் இல்ல. இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு காரணம் ஹியூமனிட்டியோட ஃபியூச்சருக்காக. என்னது ஹியூமனிட்டியோட ஃபியூச்சரா? ஆமா இலேன், இந்த மாதிரி மனுஷ இனத்தையே நீதான் காப்பாத்த போற. உனக்கு தெரியுமா இலேன், பல வருஷமா என்கிட்ட இருக்கிற அந்த ஆஸ்ட்ராலஜி அந்த பவர்ஸ் வச்சு ஸ்டார்ஸை நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். நீனியோட ஃபியூச்சரையும் நான் அதனால பார்த்தேன். ஆனா எல்லா ஃபியூச்சர்லயும் நீ இறந்து போற மாதிரி தான் இருக்கு. என்னதான் அதை மாத்த ட்ரை பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல அவ இறந்து போயிடறா. ஆனா இதுக்கு என்ன மீனிங் உனக்கு புரியுதா? அதாவது இறந்து போக போறது நம்ம நீனி ஒண்டி இல்ல. இப்ப பாக்குற இந்த அப்போக்லிப்ஸ் இந்த மாதிரி தான் எல்லா இடமும் அழிய போகுது. என்னது இந்த உலகமே அழிய போதா? ஹியூமன் ரேஸே அப்போ இருக்காதா? ஆமா எல்லாருமே அழிவாங்க. ஆனா ஒரே ஒருத்தனை தாண்டி இந்த ஹியூமனிட்டியில எல்லாருமே அழிஞ்சக்கு அப்புறமாவும் நீ தான் சர்வேவே ஆக போற. உன்னோட ஃபியூச்சரையும் நான் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, மத்தவங்கள மாதிரி உன்னோட ஃபியூச்சரை என்னால பார்க்க முடியல. அட டீச்சரு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஏன்னா நீ தான் இந்த ஹியூமனிட்டியை காப்பாத்த போற ஏலியன், நீ ஒண்டிதான் சர்வே ஆக போற. இந்த இதை வச்சுக்கோ, உன்னால ஒண்டிதான் எண்டிங்க மாத்த முடியும். அதே மாதிரி இப்போ நீ பார்த்த அந்த மூளை மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சர் அது உண்மையிலேயே ஒரு கார்டியன்லாம் இல்ல. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த கார்டியன் அப்போ அது ஒன்னும் கார்டியன்லாம் கிடையாது. அது டேமன் ரேஸ்ல இருக்க ஒரு பட்டர்ஃப்ளை எம்பரர், அதோட பிராக்மெண்ட் தான் அது. அது வெறுமா உன்னை மேனிபுலேட் பண்ணி உனக்குள்ள இருக்கிற அந்த எட்டர்னல் ஸ்கேலோட பாதி அதை அடையணும் அப்படின்னு அது பார்த்துச்சு. இப்போதான் நம்மளுக்கும் புரியுது. அதனால தான் நம்ம மிஸ்டர் ஜோ வந்தோடனே அதை முச்சு விட்டாரு. டீச்சரு என்னையா நீங்க சொல்றீங்க? திடீர்னு வந்துட்டு இந்த உலகத்தை நான் காப்பாத்த போறேன், நீ ஒண்டிதான் சர்வே ஆக போற இப்படின்லாம் சொன்னா என்னையா? இல்லேன்னு எனக்காக ஒரே ஒரு ப்ராமிஸா உன்னால பண்ண முடியுமா? ப்ளீஸ், நான் இறந்து போனக்கு அப்புறம் என்னோட நீனிய நல்லா பாத்துப்பியா? இறந்து போக போற ஒரு பர்சன் கிட்ட ஆப்வியஸா முடியாது அப்படின்னு அங்க சொல்ல முடியாது. அதனால நம்மளுக்கும் அங்க வேற வழி இல்ல. எதனாலே ஆளு ஒத்துக்கிறான். டீச்சரு கண்டிப்பா நான் அந்த விஷயத்த பண்றேன். ஹீலன் ரொம்பவும் நன்றி இப்படின்னு ஆளு கடைசி மூச்சை இழுத்து விட அவ்வளவுதான், இங்கே அவரோட கதையும் முடியுது. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால நம்ம ஆளுகிட்ட இம்மார்டலிட்டி அந்த பவர் இருக்குன்னு. இப்போ இம்மார்டலிட்டி இன்வென்சிபிலிட்டி இந்த 2 பவர்ஸுமே நம்ம ஆளுகிட்ட இருக்கு. லிட்டரலி நம்ம ஆளு ஒரு பயங்கரமான இம்மார்டல் காடாவே மாறிட்டான். அதே மாதிரி இன்னமும் ஏகப்பட்ட மிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு தெரியல. ஏழல ஒரே ஒரு ஆர்டிஃபேக்ட் இது
அதே மாதிரி மத்த 6 ஆர்டிஃபேக்ட் அதெல்லாம் என்ன, இந்த உலகம் எதனால அழிய போகுது, நம்ம ஹீரோவால இந்த உலகத்தை ஒரு சேவியரா காப்பாற்ற முடியுமா, எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோடு இல்ல போக போக நம்மளுக்கு தெரியும். ஸோ மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் தாறுமாறா போகுது. அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.